Hi friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சவுத் தமிழ்நாடோட கல்யாண வீட்லலாம் ரொம்ப ஃபேமஸான பருப்பு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். அப்புறம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். அப்புறம் இதுல வந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 அரி பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர்ல ஒரு 4 ல இருந்து 5 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு, நல்லா குழஞ்சிருக்கு. இது ரைட்டா கிண்டிக்கோங்க. இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை தாளிச்சு இந்த பருப்பு குழம்புல கொட்டிடலாம். இப்போ நம்ம பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இது சாதத்தோட ரொம்ப நல்லா போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் வளரட்டும்.